ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகு சீரியல் ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோம்னா தனா வந்து கார்த்திக்கு ஃபோன் போட்டு பேசலான்னு ஃபோன் அடிக்கிறாங்க. அப்போது கார்த்திகிட்ட காமிக்கிறாங்க. கார்த்தி வந்து தனாங்கிற சந்தோஷத்தில் ஃபோன் எடுக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு மாயா வந்து தனாவோட ஃபோனை வந்து பிடுங்கிட்டுறாங்க. மாயா என்ன பண்ணிட்டுருக்க, ஃபஸ்ட்டு கூட இங்கே பாரு, நீ ஃபோன் வச்சிருக்கிறது வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது, அதுவும் சாரு வந்து பார்த்தா ரொம்ப பிரச்சனை ஆகிடும் தானா, நீ ஃபோன் பண்ணாத அப்படின்னு சொல்லி ஃபோனை வந்து மறுபடியும் கட் பண்ணிடுறாங்க. அப்போ கார்த்தி எடுக்க மறுபடியும் நம்ம மாயா கட் பண்ணதும் தானா வந்து செம்ம டென்ஷன் ஆகி, இங்கே பாரு மாயா, இப்போ நீ ஃபோனை கொடுக்க போறியா இல்லையாங்கிற மாதிரி கேட்டு ஃபோனை வந்து பிடுங்கலான்னு போகிறாங்க. முடியாது தானா, என்ன மன்னிச்சிடு, இங்கே பாரு, நான் ஒரு நல்ல அக்காவா நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் கேட்டுக்கோ. இங்கே பாரு, நீ இந்த ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறது வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியாது, பெரியம்மா பெரியப்பா இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் நான் எவ்வளோ தான் தியாகம் பண்ணாலும் இப்போ வரைக்கும் ரொம்ப ஆழமாக நம்பிட்டு இருக்கிறது உன்னை பற்றி தான். அதனால தான் இப்போ வரைக்கும் அதை பற்றி எதுவுமே அவங்க பேசாமல் இருக்காங்க. ஆனால் நேற்று வந்தவன் நான். ஸோ நான் இப்போ மாறி நிறைய விஷயங்கள் வந்து தியாகம் பண்ணதால தான் என்ன பெருமையாக பேசிட்டு இருக்காங்களே தவிர, ஆனால் உண்மையில 100% தான் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை உடைச்சிடாத, அதனால அதெல்லாம் அவங்களால தாங்கவே முடியாது தானா, சொல்றத புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் இப்படி ஃபோன் பேசுறதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொன்னது. இங்க பாரு, எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நீ யாரு, இங்க பாரு, ஒழுங்கா போனை கொடுக்க போறியா இல்லையாங்கிற மாதிரி கேட்டதும், இங்க பாரு, நான் உன் அக்கா, நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும் தானா, அப்படி காட்டி கூட பேசணும்னு இருந்தா நீ வீட்டுக்கே வர வச்சு பேசிக்கோ, இப்படி ஃபோன் எல்லாம் பேச நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன இது, என் அப்பாவோட ரொம்ப ஓவரா பேசிட்டு போறேன். இங்க பாரு, அப்பா இந்த வீட்டுல உனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொன்னா நீ என்கிட்ட வந்து ஆர்டர் கொடுக்குறியா? இங்க பாரு மாயா, ஒன்னும் விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, என்னோட விஷயத்துல நீ தலையிடக்கூடாது, தலையிடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது, போனை கொடு அப்படின்னு சொல்லி போனை வந்து தனா பிடிங்கினது. மாயா அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன தனா இப்படி எல்லாம் என்ன பிரிச்சு பேசிட்டு இருக்க, நீ என்ன கூட பிறந்த சகோதரியத்தானே பார்த்துட்டு இருக்க, இப்போ என்னன்னா இப்படிலாம் பேசுற, ஏந்தனா இப்படிலாம் பேசுறேங்கிற மாதிரி நம்ம மாயா வந்து கேட்டதும், அப்படித்தான் பேசுவேன், என் இடத்த வந்து தட்டி பறிச்சுட்டு கடைசியா எனக்கு நீ இருக்கிறது என் கார்த்தி மட்டும்தான், அவர் என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? இங்க பாரு மாயா, தேவையில்லாம தலைநமைங்கிறது கிளம்பு அப்படின்னு தனா ஆச்சப்பச்சன்னு கத்திட்டு இருக்காங்க. இதுக்கிட்ட மாயா வந்து செம அதிர்ச்சி ஆறாங்க. இங்க பாரு, முதல்ல போனை கொடு அப்படின்னு சொல்லி போனை கொடுக்குறாங்க. அப்போ போன் வந்து கீழே உடைஞ்சு நுறங்கிறது. இதை பார்த்து நம்ம தன அதிர்ச்சியாகி மாயாவை அடிக்க போறாங்க. அது பார்த்து மாயா அதிர்ச்சி ஆறாங்க. அடி, நீ நான் அடிச்சாலும் உதைச்சாலும் இந்த வீட்டுக்கு ஒரு அவமானமும் களங்கமும் ஏற்படனா விட மாட்டேன் தானா, என்ன மன்னிச்சிரு, இனிமேல் உனக்கு போனும் இல்லை, நீ கார்த்திக் சார் கூட பேசவும் கூடாது, அதான் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்குதுல, அப்போ பார்த்து பேசிக்கோ, நான் இப்போ உனக்கு நல்லதுதான் செய்யறேன், அந்த நல்லது உனக்கு கெட்டதா தெரியலாம், போக போக நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு கத்திட்டு மாயா அங்கிருந்து போனது. சாரு வந்து என்ன ஆச்சுத்தனா, ஏன் சத்தம், அந்த மாயா என் போனை உடைச்சிட்டா சாரு, இப்போ நான் கார்த்திக் கூட எப்படி பேச எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இவன் இதுக்கு என்னோட விஷயத்துல தலையிடுறா, அதான் நான் சொன்னேன்ல, இவளுக்கு இந்த வீட்டுல உரிமை கொடுத்துட்டாங்க, அதனால்தான் எல்லாருக்கும் ஆர்டர் போட்டுட்டு இருக்கா, ஆனா இவன் இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லை தானா. கடைசியில நீங்க காதலிச்சு ஓடி போக எடுத்த விஷயத்த கூட பெரிய பாட்ட சொல்லி உன்னை அவங்க கிட்ட இருந்து பிரிக்க முயற்சிப்பா, எதுக்கும் அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோ அப்படின்னு சாரு தானாவே ஏற்றி விடுவாங்க.